Hello. Okay. So very good morning to all. அருப்புக்கோட்டையில இருந்து சுப்பராஜ். Very good morning. Very good morning to all. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். குட். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து லைவ் மாதிரி இல்லைங்க, ஆக்சுவலாக பிவி லீவு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ப்ரீமியர், ஒரு லைவ் செஷன் மாதிரியே இருக்கும், சரிங்களா? ஓகே, வேற இது மாதிரி இல்லை. ஸோ நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், ப்ரீமியர் செஷன். இதில் என்ன சார் விஷயம் அப்படின்னா, அது லாஸ்ட் வீக் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் 1 2 3 4 அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நான் உங்களை ரிசீவ் பண்ணுறேன், உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே போங்க. அதில் ராமானுஜம் சீரிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, குரூப் 4 2025. அந்த இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் ஃப்ரம் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து இப்போ வரைக்கும் எந்த இதெல்லாம் பார்க்கலையோ அதெல்லாம் ஃபுல்லாக போய் பார்த்து முடிச்சிருங்க. இது என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட், ரைட்டா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4 2025 நோக்கி ஓடிட்டு இருக்கும். இப்போ வந்து விதைக்கிற பருவம், சரிங்களா? அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கண்முன்னாடி ஒரு ஸ்லைட் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ், டிஎன்பிசி வரண்டா ரேஸ் டிஎன்பிசி பிளாக்ஷிப் 2025 அவார்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் நம்ம சேனல் அப்படிங்கிறது நாமினேஷன் ஆகிருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் நம்புகிறேன். இதில் பிளாக்ஷிப் 2025ல பெஸ்ட் எஜுகேஷனல் பிளாட்ஃபார்மாக நம்ம வரண்டா ரேஸ் டிஎன்பிசி அப்படிங்கிற நம்ம சேனல் அப்படிங்கிறது நாமினி ஆயிருக்கு. இதில் நாங்கள் வின் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க, ஓட் நவுன்னு சொல்லிட்டு அந்த லிங்கை மட்டும் டச் பண்ணுங்கள். அதில் டச் பண்ணிட்டு உங்கள் பேரையும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்து ஒரே ஒருக்க மட்டும் கிளிக் மட்டும் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி 9th காலமாக வரண்டா ரேஸ் டிஎன்பிசி எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம், சரிங்களா? அதில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஒரு ஓட் மட்டும் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இதில் எனக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ என்னை விரும்பி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணக்கூடிய கிளாஸஸ், ஆல்மோஸ்ட் லைவ் கிளாஸஸ். ஓகே, 248, ஓகே 250 அப்படிங்கிறது வந்துடும். 248 வீடியோ அப்படிங்கிறது உங்க கூட தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு ஒரு அவார்டு கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு கிடைச்ச அவார்டு மாதிரி. ஓகே, ஸோ ப்ளீஸ் அதை ஓட் பண்ணாதவங்க ஓட் மட்டும் பண்ணிடுங்க. ஒன்று. இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, எஸ், தங்கி படிக்கும் வசதிக்கூடிய பிராக்டிஸ் வில்லேஜ் நம்ம மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை. ஓகே, நம்ம ஊர், சொந்த ஊர். நம்ம ஊரில் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் ஃப்ரீ ப்ராக்டிஸ் ஜோன் சொல்லுவாங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கிளாஸ் அட்டன் பண்ணி தங்கி படிக்கதான் மட்டும்தான் முடியும், மற்றபடி டேஸ்க்கெல்லாம் நாட் அலவுட். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ண படிக்கணும்னா 8925529270 இந்த நம்பர் கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. குரூப் 2 குரூப் 4க்கான கிளாஸஸ் ஃப்ரம் பொங்கலுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கையும் டச் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா கால் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. 2. அகைன் இல்லை சார் நான் வீட்டிலேருந்து படிக்க போகிறேன் சார் அப்படின்னா 7005092269 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 7305092214 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸில் நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம்னா டேஸ் கலராக நீங்கள் வீட்டிலேருந்து போய் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க. மதுரை பிவி வாங்கினா வாங்க. ஓகே, நல்ல எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் ஓட்டு தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ரைட், நோட் எடுத்துக்கோ. ஸோ வைவா சும்மா ரேண்டமாக நான் வைவா மட்டும் கேட்டுறேன், அதுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே, எஸ், ஓகே, வைவா கூட வேணாங்க. ஓகே, நீங்கள் பொங்கல் செலிப்ரேஷனில் இருப்பீங்க, ஸோ அதனால் வைவா வேணாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு ரொம்பலாம் உங்களை போட்டு ஹெக்டிக் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தான், ஒரு 20 நிமிஷம் தான். நான் என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன சார் அப்படின்னா நோட் எடுத்துக்கோங்க, கிளாஸ் நோட் எடுத்துக்கோங்க. சூப்பராக நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாக ஸ்கொயர் கியூப்லாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க. செகண்ட் பேஜில் அழகாக நீங்கள் என்ன எழுதிருப்பீங்கன்னா டாபிக் என்னென்ன டாபிக்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பீங்க. ஐ மீன் என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போகிறோம்னு சொல்லி எழுதியிருப்பீங்க. 3வது பக்கம் சிம்பிளிஃபிகேஷன் சொல்லி பாக்ஸ் போட்டிருப்பீங்க. போர்ட் மாஸ் தனியாக ஒரு கிளாஸ், அல்ஜிப்ரா தனியாக ஒரு கிளாஸ், சாட்ஸ் அண்ட் இண்டிசஸ் தனியாக ஒரு கிளாஸ், ஸ்கொயர் ரூட்ஸ் எக்ஸ் மாடல்ஸ் தனியாக ஒரு கிளாஸ் சொல்லி 4 கிளாஸ் பார்த்தோம். அது போக கரண்ட் ட்ரெண்டில் ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இதுதான். தட் இஸ் கால்ட் வல்கர் சீரிஸ். புதுசாக வந்திருக்கவங்களுக்கு வேணா தெரியாது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பின்னாடி வீடியோஸ்லாம் ஒன்று இருக்குது, அந்த வீடியோஸை மட்டும் ப்ளீஸ் அதை போய் பார்க்காதவங்க பார்த்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே போனீங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ்ன்னு இருக்கும், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லாம் கொடுத்துருப்பேன். நியூ இயர் அன்னைக்கு போட்டு அந்த வீடியோ போய் நல்லா பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வாங்க, சரியா? ரைட், ஸோ மேலே ஹெட்டிங் போட்டுக்கோங்க, நான் வல்கர் சீரிஸ் அப்படி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஷார்ட்கட்டு தான், அனல் பறக்கும். ரொம்ப முக்கியமான புக்கில் ஒரு மாதிரி கொத்து புரட்டா மாதிரி
குளறுபடி பண்ணி கொடுத்துருக்காங்க ரைட்டா. நம்ம சாஃப்டா அப்படியே நெய் ரோஸ்ட் மாதிரி அப்படியே லபக்குன்னு வாயில போற மாதிரி நம்ம எடுத்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஷார்ட்கட்டா கொடுத்துறேன். சரியா? குட். திஸ் ஒன் ஃபார் யுவர்ஸ். அச்சோ கியூட் இல்லைங்க. ஓகே, கியூட் என்ன கொண்டு வரேன். ஓகே ஃபைன். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். சரியா? எரிக்க வேண்டியதெல்லாம் எரிச்சிருங்க. அதான் போகி தானே? எஸ் அஃப்கோர்ஸ். எரிக்க வேண்டியதெல்லாம் எரிச்சிருங்க. அன்வான்ட் திங்ஸ், அதாவது நான் சொல்றதை விட ப்ராடக்ட்ஸுங்கிற போர்வை இல்லாமல் உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியில் வச்சிருங்க. பி பாசிட்டிவ், எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க. எவ்வளோதான் நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு சிம்பிளான ஒரு லைன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு சாக்கடை ஒன்று இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். சாக்கடை இருக்குது அங்கே, ஆனால் அங்கே ஒரு 100 கிராம் இல்லை ஒரு 100 பவுன் வச்சுக்கிறோம். எதுக்கு ஆசைப்படுறோம்? 1 கிலோ வச்சுக்கிறோம். 1 கிலோ தங்கம் அங்கே இருக்குது. இதனுடைய மவுசு குறையுமாங்க? தங்கத்தோட மவுசு குறையாது. கரெக்டா? அது மாதிரி தான் நம்மளை சுற்றி எவ்வளோ நெகட்டிவ்ஸாக இருந்தாலும் நீங்கள் அந்த கோல்டு மாதிரி பளிச்சுன்னு மின்னணும். பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும். நம்மளுடைய வார்த்தைகள் 4 பேருக்கு ஆறுதல் பண்ணணுமே தவிர காயப்படுத்திடக்கூடாது. சரியா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். அதுக்கான சூப்பரான சொற்பமான அற்புதமான வருஷமா இந்த வருஷம் அப்படிங்கிறதுக்கும் 2025. ஸோ எல்லாருக்குமே போகி ஃபெஸ்டிவல். நீ ஈஸியாக பேசிட்டு போவ. இங்கே வீடை கழுவ சொல்றாங்க, கூட்ட சொல்றாங்க, ஒற்றை அடிக்கணும்னு சொல்றாங்க. அந்த வேலைலாம் நிறைய இருக்கு சார். என்ன சார் பண்றது? பரவாயில்ல. அந்த இதுக்கும் மத்தியில கிளாஸ் கவனிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நான் சொல்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. மொத்தமே 3 கான்செப்ட் தான். எழுதிக்கலாமா? உள்ள போயிடலாம். எஸ், ஹேட்டிங் போட்டுக்கோங்கப்பா. தட்ஸ் கால்ட் வல்கர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வல்கர் சீரீஸ். இது என்ன சார் வல்கரா? இது வேற மாதிரி மீனிங்கா இருக்கு. அந்த வல்கர் இல்லப்பா. ஓகே, வல்கர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னங்கிறது எழுதி போறேன். ஓகே, கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம் எழுதிக்கோங்க. தமிழ் மீடியம் சாரி. 0.45 பார் என்ற சுழல் தசம எண்ணெய் P/Q வடிவில் எழுதுக. P/Q வடிவில் எழுதுக. இதுதான் கான்செப்ட். எழுதி வச்சுக்கோங்க. வடிவில் எழுதுக. Okay, all right. Express the 0.45 bar. Okay, convert into which means rational number or P/Q format. இல்லைனா express the P/Q format from the options 0.45. Okay, இதுதான் பாயிண்ட். அது என்ன சார்? சுழல் தசம எண். ஓகே, இந்த பார்னா என்ன சார் அர்த்தம்? சார் பிராக்கெட் சார். அது அந்த சிம்பிளிஃபிகேஷன்ல போர்ட் மாஸ்ல இதுல கிடையாது. அப்ப இது என்ன சார் பண்ணணும்? இந்த 0.45 அப்படின்னு இருக்குல்ல, இது என்னப்பா ஆகும்? இது எக்ஸ்ட்ரா ஆகி போயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இப்படிதான் சார் நம்ம ஸ்கூல்ல பார்த்துருப்போம். அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறோம். அப்ப என்ன சார் அர்த்தம்? சூப்பரான கேள்வி. ஸ்கூல் புக்ல 100 மல்டிப்ளை டிவைடு. நான் சொல்றது மட்டும் கேளுங்க. 2 மந்திரா தான். 2 மந்திரா. அது என்ன சார் பண்ணணும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர்ப்பா இருக்கு? 45. அது அப்படியே எழுதுங்க. இல்லையாச்சு? ஒரு டிவைட் பை போடுங்க. காதை திறந்து நல்லா தெளிவாக கேட்டுக்கணும். சார் காது இதாக மாட்டேங்குது, நல்லா பிடிச்சிக்கலுங்க. நல்லா மைண்டுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்காரணும். எத்தனை நம்பருக்கு பார் வந்திருக்கோ அத்தனை நம்பருக்கு என்ன போடணும்னா 9 போடணும். சைடில் நோட் பண்ணி எழுதிக்கோங்க. ஹிண்ட், பார் வந்தா 9 போட வேண்டும். எழுதிக்கோங்க. எத்தனை நம்பருப்பா பார்? 2 நம்பர். அப்போ என்னப்பா? 99. அவ்வளோதானா சார்? சத்தியமா அவ்வளோதானா சார்? நிஜமா உண்மையா சொல்றீங்க? ஆமா சார். இதுக்கப்புறம் நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. எப்படிப்பா? 15 3 45 சார், 33. இன்னுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். 5 3 15 சார், 11 3 33. ஸோ 5/11. கரெக்டா? அவ்வளோதான் விஷயம். பார் வந்து என்ன பண்ணணும்? 9 பண்ணணும். இப்போ பாருங்க, ஸ்மைல் பண்ணுவேன். அப்படி நீங்கள் கரெக்டாக உடனே ஆன்சர் பண்ணுங்க. சிரிச்சுக்கிட்டே ஆன்சர் பண்ணுவீங்களே சார். இந்த மாதிரி கொஸ்டினை தான் சார் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த 0.983 பார். ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்க. என்ன சொன்னார்? பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்க சொன்னார். என்ன பார்க்க சொன்னாருப்பா? 983 டிவைடட் பை போட சொன்னார். எத்தனை நம்பருக்கு பார் வந்திருக்கோ அது 9 போட சொன்னார். பங்கு எத்தனைடா? 1 2 3 நம்பர்டா. அவ்வளோதான்டா, முடிஞ்சிடா. புரிஞ்சா? இப்போ இன்னும் 2 கொஸ்டின் கொடுக்கவா சார்? இன்னும் 2 கொஸ்டின் கொடுங்க சார். சார் இந்த மாதிரி கொஸ்டின் தான் சார் நாங்கள் கேட்டோம். 0.16 பார். ஆன்சர் பண்ணுங்கண்ணா. குயிக்காக பண்ணுங்க சார். 16 சார். பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் டிவைடட் பை 99. That's the model number 1. இதுதான் டைப் 1. இதை டைப் பண்ணி வந்தால் நல்லா இருக்காதுனால தான் அப்படியே ஹேண்ட் ரிட்டனில் கொண்டு வந்துட்டேன். மாடல் நம்பர் 1. ஓகேவா? டைப் நம்பர் 2 உள்ள ஓடி வந்துட்டேன். விச் மீன்ஸ் டைப் நம்பர் 2 வேற கலர் எழுதும், மஞ்சள் கலரில் எழுதுவோமா? மங்களகரமாக இருக்கும். மண்டே மங்களகரமாக இருக்கும்.
டைப் நம்பர் 2. சரி, இதான் வந்துட்டேன். டிஎன்பிஎஸ்சில மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் எவர்கிரீன் கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியம். டைப் 2 ரொம்ப 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 முக்கியம். எக்ஸ்பிரஸ் தி அதே மாதிரி தான் 0.453 என்ற சுழல் 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 தசம எண்ணெய் P/Q வடிவில் எழுதுக. P/Q வடிவில் எழுதுகன்னு சொல்லுவாங்க. போன கணக்குக்கு இதுக்கு என்ன கணக்கு வித்தியாசம் சார்? கொஸ்டின் பிரிண்ட் மிஸ்டேக் லைட்னு நினைக்கிறேன் சார். இந்த மேலே இந்த பாரை பாருங்களேன், ஒன்று விட்டுட்டாங்க சார். ஓகே, பிரிண்ட்லாம் இல்லை. நான் என்ன சொல்லியிருக்கேன், ரூல் நம்பர் 1 பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. எழுதிடுவோமா? 4 5 3 சார். எழுதியாச்சா? எந்த நம்பர்ல பார் வரலையோ அந்த நம்பரை கழிச்சு விட்டுருங்க. எந்த நம்பர்ல பார் வரல? 4ல வரல. டிவைடட் பை பார் வந்தா என்ன போடணும்னு சொன்னீங்க? 9 போடணும். பார் இல்ல அப்படின்னா ஒரு கேட்டகரி. சரியா? ரைட். இப்போ கீழே என்ன சொன்னோம்? பார் வந்தா 9 போட சொன்னோம். எத்தனை நம்பருக்கு வந்திருக்கு? 1 2 2 நம்பருக்கு வந்திருக்கு. 9 போட்டாச்சு. எத்தனை நம்பருக்கு பார் இல்லையோ அந்த நம்பருக்கு 0 போடணும். எத்தனை நம்பருக்கு பார் இல்லை? ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் இல்லை சார், அந்த 4க்கு மட்டும் 0. அவ்வளோதான் சார். அப்போ 449/990. இது எக்ஸ்ட்ராலாம் பண்ண மாட்டாங்க, அப்படியே வச்சுக்கிடுவாங்க. ஸ்கெட்சு புரிஞ்சா? புரியுதா? திருப்பி சொல்லவா? இன்னொரு ஒரே ஒரு கணக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவா? இந்த பாருங்க 0. டைப் நம்பர் 2 ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. அகைன் நான் சொல்றேன், டைப் நம்பர் 2 0.732 பார். இப்போ என்ன பண்ணணும்ப்பா? முதல்ல அந்த நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே எழுதணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு? 732 எழுதியாச்சு சார். எந்த நம்பர்ல பார் இல்லையோ அதை கழிக்கணும். எந்த நம்பர்ல பார் இல்லை சார்? 7ல இல்லை சார், போட்டாச்சு சார். பை போட்டாச்சு. எத்தனை நம்பர் பார் வந்திருக்கானா? 2 நம்பருக்கு பார், அப்போ 9 சார். எந்த நம்பருக்கு இல்லை? 0 சார். அச்சோ, இவ்வளவுதானா சார்? 725/990. இது தெரியாம இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனே சார். புரிஞ்சா? 2 புரிஞ்சா? ஓகே, டன். 3வது டைப் உள்ள போடலாமா? டைப் 1 பார்த்தோம். இது ரொம்ப ஈஸியா இருக்கு சார். இவன் கொஞ்சம் லைட்டா நமக்கு வேலை கொடுக்குறான் சார், ஆனால் ஈஸி தான் சார். இந்த டைப் நம்பர் 3 இந்த வந்துட்டேன். வேற கலர்ல எழுதுவோமா? இந்த வந்துட்டேன். நல்லா பச்சை கலர் எழுதுவோம். ஓகே, டைப் நம்பர் 3. சரியா? டைப் நம்பர் 3 1.45 பார் என்ற எண்ணெய். ஓகே, 1.45 பார் என்ற சுழல் தசம எண்ணெய் P/Q வடிவில் எழுதுக. Express the P/Q format from the number 1.45 bar அப்படின்னு கொஸ்டின்ல கேட்பாங்க. சரியா? போன 2 கணக்குக்கும் இதுக்கு என்ன கணக்கு வித்தியாசம் சார்? போன கணக்கை பாருங்க சார். என்ன சார்? இங்க பாருங்க, இவன் 0 பாயிண்ட் சார், இவன் 0 பாயிண்ட் சார். இங்க பாருங்க சார், இவனும் 0 பாயிண்ட் சார், இவனும் 0 பாயிண்ட் சார். அப்ப இவனை பாருங்க சார், சேட்டை பண்றான் பாருங்களா? 1ன்னு கொடுத்துட்டாங்க. சரி, அவன் 1 கொடுக்குறானா, 5 கொடுக்குறானா, 10 கொடுக்குறானா, என்னமா கொடுத்துட்டு போறாங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணு. இந்த 1 இருக்கா அப்படியே இருக்கட்டும், அது வாடு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க சார்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார் இருக்கு சார். 2 நம்பர் 45 எழுதியாச்சு சார். ஏதாவது பார் மிஸ் ஆயிருக்கா? இல்லை சார். ஓகே, எத்தனை நம்பருக்கு பார் வந்திருக்கு? 2 நம்பர், அப்போ 2 9. இப்போ இதை பார்த்தா எப்படி தெரியுது? தெரியல சார், ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சார், மண்டெல்லாம் அரிக்குது சார். அப்பெல்லாம் அரிக்கலாம் கூட. இங்கே பாருங்க, இதை பார்த்தா எப்படிப்பா இருக்கு? இதை பார்த்தா எப்படி இருக்கு? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். என்ன ஃப்ராக்ஷன்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இப்படி எப்படி இருக்கலாம்ப்பா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக மாற்ற என்ன பண்ணணும்? இதை மல்டிப்ளை பண்ணணும். ஒரு 99 99 வந்த ஆன்சரை கூட்டணும். 100 144/99. இதை சிம்பிளிஃபை பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 2வது வாய்ப்பாலையோ அது 3வது வாய்ப்பாலையோ உங்களுடைய இஷ்டம். ரைட்டா? இன்னொரு கணக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறீங்களா? இந்த இன்னொரு கணக்கு. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின் டன். இப்போ பாருங்க, ஈஸியாக இருக்கா கிளாஸ் சார்? இந்த வாரம் இன்னைக்கு சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு சார். இப்படி தான் இனிமேல் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்க, 3.462 பார் என்ற சுழல் தசம எண்ணெய் P/Q வடிவில் எழுதுக. சார் நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்லியிருக்கேன்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். இவனை என்ன ஆனாலும் இவனை ஓரம் கட்டி இங்கிட்ட உட்கார வைங்க. உட்கார வச்சாச்சு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கான் பாருங்க. டைப் 2 மாடல் கரெக்டாக தானே? முதல்ல என்ன பண்ணணுக்கண்ணா? எல்லா நம்பரையும் எழுதணும். 4 6 2 எழுதியாச்சு. அடுத்து என்ன சார் பண்ண சொன்னீங்க? எவனோ ஒருத்தன் பார் இல்லை, அவனை என்ன பண்ண சொன்னீங்க? கழிக்க சொன்னீங்க. எவன் பார்ல இல்லை? இந்த 4 இல்லை சார், கழிச்சாச்சு. எழுதியாச்சா? அகைன் டிவைடட் பை போட்டேன். எத்தனை நம்பருக்கு பார் இருக்கு? 2 நம்பர். கத்தணும். எதே கத்தணும்? வீட்டிலேருந்தே கத்தணும். பேனா வச்சிருக்கீங்களா? நோட்டை வச்சு என் மேலே தூக்கி எறிங்க. யோ என்னையா சொல்ற? கீழே இந்த 2 9 போட்டாச்சு. அப்போ இன்னொன்று என்ன போடணும்? 0 போடணும் அப்படின்னு உரைக்க சொல்லணும். சரியா? இப்போ சொல்லுங்க. அப்போ இந்த எழுதிட்டேன்னா 3 போட்டேன்.
462லேருந்து 4 கழிச்சா என்னப்பா? அப்போ 458/990. இது பார்த்து எப்படி இருக்குப்பா? கலப்பு பின்னமாக இருக்குது. இது என்ன பண்ணணும்? பின்னமாக மாற்றணும். மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் அடிஷன். ஸ்கெட்ச் புரிஞ்சா? இவ்வளவுதாங்க வல்கர் சீரிஸ். உறுதியா, நிச்சயமா, சத்தியமா, நிதானமா வரக்கூடிய எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்ஸ் உறுதியா கேட்பாங்கல்ல, எந்த வித டவுட்டுமே கிடையாது. புரிஞ்சா? ஷார்ட்கட் தேவையில்லாம எக்ஸ் வச்சு போறது, தேவையில்லாம 100 வச்சு மல்டிப்ளை, இது வேணவே வேணாம். புக்ல இருந்த மாடே வேணாம். இது தட் இஸ் கால்ட் ஷார்ட்கட். ஓகே வாட்டன்னா, உங்களுக்காக ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுக்கவா? ஒரே ஒரு கொஸ்டின்ஸ், ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். ஸ்பாட் டெஸ்ட் ரெடியா? ரெடி சார்? இப்போ கொடுங்க சார், நாங்கள் ஆன்சர் பண்ணிடுவோம் சார். சார் நீங்கள் இந்த வந்துட்டேன். எஸ், டைப் 1 பார்த்துருக்கோம், பேசிக்கான கொஸ்டின். டைப் 2 பார்த்தோம், பார் வரலன்னா இங்கே ஹிண்ட் போட்டு எழுதுங்க. நான் திருப்பி சொல்கிறேன்ல, பார் வரலன்னா கழிக்கணும் கழிக்கணும் கழிக்கணும், அந்த வார்த்தையை எழுதிக்கோங்க. சரியா? அடுத்த கொஸ்டின். அப்பாடா, ஸ்பாட் டெஸ்ட்டுப்பா. சோப்பாவும் உங்களை போயிட்டு கஷ்டப்படுத்த வேணாம். ஸ்பாட் டெஸ்ட் ரெடி? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் போய் போகி திருவிழாவை கொண்டாடுங்க. ஓகே டன். திஸ் ஒன் ஃபார் யுவர்ஸ். ஃபயர் அவுடுங்க டாதாக்குன்னு. திஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 0.769 பார். செகண்ட் கொஸ்டின் 0.263 பார். தேர்ட் கொஸ்டின் 0.7546 பார். சார் ஈஸியாக இருக்கு சார். ஃபோர்த் கொஸ்டின் 0.263 பார். ஃபிஃப்த் கொஸ்டின் 0.752 பார். சிக்ஸ்த் கொஸ்டின் 0.142 ஓகே பார். ரைட்டா? இன்னும் சார் 6 கொஸ்டின் கொடுத்துட்டீங்க சார், எங்களுக்கு கஷ்டமா இருக்கு சார். 1.43 பார். எட்டாவது கொஸ்டின் 4.262 பார். நைன்த் கொஸ்டின் 1.372 பார். வந்துட்டேன். என்ன சார் இவ்வளோ நம்பரா? 6.45 பார். ரைட்டா? இந்த 10 கொஸ்டின்ஸில் 10 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸையும் முடிஞ்சா பிடிச்சா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா? இட்ஸ் மீன்ஸ் இதுதான். ரைட்? அவ்வளோதான். இப்போ நீங்கள் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? வல்கர் சீரீஸ்னு ஒன்று சொன்னீங்க சார். பார் வந்துச்சுன்னா 9 போடணும், பார் இல்லைன்னா 0 போடணும். பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கிறவனா கையை பிடிச்சி தூக்கணும். யார் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறவன் வலது பக்கம். முன்னாடி 5 இருக்குது, 10 இருக்குது, 1 கோடி அப்படி இருக்காது. 1லேருந்து 10க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அவனை ஓரமாக வச்சுருங்க, ரைட் சைடை முடிச்சுட்டு வந்துடுங்க. அவனை பொலன்னு பொழந்துருங்க. யாரை? இந்த ரைட் சைடில் இருக்காங்களா இவங்க எல்லாத்தையும் பொழந்துட்டு அகெயின் லெஃப்ட் சைடு வாங்க. சரியா? இதுதான் இன்றைக்கான கிளாஸு. திஸ் மீன்ஸ் போகி திருநாள். சரியா? அவ்வளோதான். உங்கள் டைமை நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எந்த வீடியோவும் விட்டு போயிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்கீங்கன்னா உங்கள் கிளாஸ் இதாங்க ஷார்ட்கட்டு, இதை விட ஷார்ட்கட்லாம் சொல்ல முடியாதுங்க. மெதுவாக எளிமையாக புரியுற மாதிரி சொல்லிட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சும்மா ஒரு ஜென்ரல் லைவாக வரேன். ஓகே, வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும், அதனால் இங்கே வரேன். 10 மணிக்கு குடுக்குடுன்னு ஓடி வந்துடுங்க. ஒரு 10 நிமிஷம் தான், சும்மா எதாவது பேசுவோம். அவன் இன்ட்ராக்ஷன் வச்சதே இல்லை, நிறைய பேர் புதுசாலாம் இருக்காங்க. சும்மா பேசுவோம், என்ஜாய் பண்ணுவோம். பொங்கல் தானே, பொங்கல் வச்சிங்கன்னா பொங்கல் போய் வைங்க. இல்லை அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் வர முடிஞ்சுன்னா வாங்க. ஒரு நல்ல கருத்துக்களை ஏதாவது எடுத்துகிட்டு வரேன், ஏதாவது எனக்கு பிடிச்ச க்யூட் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன். அதை மட்டும் ஷேர் பண்ணிட்டு நாளைக்கு கிளாஸ் வேணும். சரியா? புதன்கிழமை வைவாக இருக்குது, ஃபில்டர் பண்ணிடுவேன். ஓகே ரைட்? டாடா. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு வந்துடுங்க. கரும்புலாம் போய் வாங்கிக்கோங்க. பத்திரமா இருங்க. ஓகே, பாய். டாடா.